ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு பயணம்தான். எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கடுவலையிலிருந்து தெஹிவலை நோக்கித்தான் ஒரு பயணம். அதிகாலையில் எழும்பி இந்த பயணங்களை மேற்கொள்வதில் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. நான் முன்னாலே கூறியது போல் இந்த முச்சக்கர வண்டியில் தான் இன்றைக்கும் பயணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தொழிற்சாலை இதுதாங்க இலங்கையினுடைய சிபிஎல். இந்த பிஸ்கட் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை அப்படியே பார்த்துட்டு அப்படியே முச்சக்கர வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அடுத்த கம்பெனி தான் இந்த எலிஃபண்ட் கவுஸ். இந்த சோடா பானங்கள் இருக்கு இல்லையா, அந்த பானங்களுடைய ஒரு தொழிற்சாலை. அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த பச்சை பசலன இந்த தோட்டத்துக்குள்ளே இப்படி ஒரு தொழிற்சாலையாக அப்படி ஒரு ரசிச்சுட்டு அப்படியே ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டோம். மக்களே, இதாங்க இலங்கை கொழும்பு நுகேகொட மாநகரம். மனசில் கொஞ்சம் ஆறுதல்கள் கிடைக்கும் என்று கொழும்புக்கு வந்தால் இந்த மாநகரங்களுடைய வாகன நெரிசலுக்குள்ள மாட்டிட்டு நாங்கள் படுற பாடு இங்கே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதுவும் இந்த மாலை நேரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நேரங்களில் கொழும்பு பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. நீங்கள் தாமதமாகவே உங்களுடைய காரியங்களை செய்யக்கூடிய இந்த நேரங்கள் இந்த மாலை நேரங்களில் பயணிக்கிறது தான். வாகன நெரிசல்கள் இருக்குது, அதை தாண்டி நானும் என்னுடைய முச்சக்கர வண்டி அன்னும் போகிறதுக்கு பட்ட பாடு இருக்குதே, அது உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது நண்பர்களே. அப்படியே நானும் முச்சக்கர வண்டியில் அப்படியே பயணித்து அப்படியே சரியாக நம்மளுடைய இல்லத்துக்கு போகிற நேரம் வந்துடுச்சுங்க. இந்த மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த முச்சக்கர வண்டியில் வீட்டு இல்லத்தை நோக்கி ஒரு பயணம். இந்த பயணத்தை போகும்போது உங்களுக்கு தெரியும், தெய்வலையினுடைய மிருக காட்சி சாலை, அதையும் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே போனால் இப்படி ஒரு இடங்க இந்த வீட்டை சந்திக்கிறதுல இருக்குதே, உண்மையிலே சொல்ல முடியாது. நம்மளுடைய வீட்டுக்கு வாரத்தில் ஒரு மனதுக்கு நிம்மதிங்க. ஏன்னா அங்கே தான் ஆறுதல் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நேரலையில் இல்லை காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழன் RJ கிஷான்.